ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷதா குடில். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1170 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் நல்லா ஸ்பேஷியஸாக ரொம்ப கிராண்டாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு 2 BHK வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு DTCP அப்ரூவ்ட், போர்வெல், இபி லைன், வாட்டர் சம், செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால்னு எல்லாமே இவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. சின்ன கார்டன் செட்டப்கான ஏரியாவும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். முன்னாடி வந்து 2 மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து CNC ஒர்க்கெல்லாம் போட்டு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் லைட்டாக கோல்டன் பால்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குது. 17க்கு 9ங்கிற சைஸில் இருக்குது. அதில் அவங்க வால் கொட்டியிருக்க டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4x2 வெட்டிஃபை டைல்ஸில் வந்து நல்லா ஹை கிளாஸியாக சென்டர்லலாம் கட்டிங்ஸ் கொடுத்து ரொம்பவே அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க லே பண்ணியிருக்கிறதுமே ரொம்பவே அழகாக லே வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது வந்து இபி பாக்ஸ். மேலே வந்து பார்க்கிங் கூட அவங்க வந்து ஃபால் சீலிங் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு போட்டிருக்க டைல்ஸுமே ரொம்பவே கிராண்டாக ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இதை நான் சும்மா வீடியோவுக்கு சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறது. மெயின் டோர் வந்து டீ குட்டில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 2 வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டையுமே வந்து பிளாக் கலர் கிரானைட்ஸில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நல்லா வந்து கிளாசி லுக்கில் வந்து இருக்குது. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் கூட உங்களுக்கு அழகான டெக்கர் வந்து பண்ணியிருக்காங்க. வால்க்கு வந்து டெக்ஸ்சர் பெயிண்டில் வந்து ஃப்ளார்லாம் வர மாதிரி ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. உள்ளே போனது நம்ம லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஹால் இருக்குது. ஹாலோட ஜஸ்ட் லுக் வந்து இப்படி தான் வந்து இருக்குது. ஃப்ளோரிங்க்கு பார்த்திங்கன்னா 4x2 வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி ஃபால் சீலிங்கும் போட்டிருக்காங்க. அதுக்கான லைட்ஸுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியான லைட்ஸே வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு 4x2 டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஒரு வால் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வந்து டைல்ஸ் தான், வால்பேப்பர் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து பீல் ஆகிற இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. டிவி யூனிட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 65 இன்ச்சஸ் வரைக்குமே வைக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து டெக்கர் வைக்கிற மாதிரிலாம் பண்ணி நல்லா லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து டெக்கர் பண்ணியிருக்காங்க ஹாலையே. நம்ம ஃபால் சீலிங்கோட ஓவரால் லுக் வந்து இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து 2 ஃபேன் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்கர் லைட்ஸ்க்கெல்லாம் நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. பக்கா வாஸ்துப்படி தான் இருக்குது. லைட்ஸ் எல்லாமே அவங்களே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். இது வந்து பூஜா ரூம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஷெல்ஃபாக கொடுத்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சாமி செல்ஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு விளக்கெல்லாம் வைக்கிறதுக்கு தனியாகவும், அது இல்லாமல் கீழேயும் 2 ஷெல்ஃப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இங்கேயே வந்து இடம் இருக்குது. ஹால்லேருந்து இதை வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆர்ச் ஒர்க் மாதிரி பண்ணி அங்கே ஒரு ஸ்பாட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து கிச்சன் கம் டைனிங்காக வந்து 8க்கு 16ங்கிற சைஸில் வந்து இருக்குது. அது வந்து ஒரு பா ஷேப் மாதிரி கிச்சனாக இருக்குது. அதுக்கும் ஃபுல்லாகவே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு க்ளீனிங்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எக்ஸாஸ்ட் ஃபேன் மொத்த கொண்டு இவங்களே வந்து போட்டு கொடுத்தாச்சு. சிங்க் வந்து SS வந்து மேட்டில் கொடுத்துருக்காங்க. கிச்சனில் பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ்க்கு ரொம்பவே நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஷெல்ஃப், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஷெல்ஃப்னு நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் லாஃப்ட்டும் வந்து இருக்குது. ஸோ கிச்சனில் வந்து ஸ்டோரேஜ்க்கு நிறையாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து அதுதான் எதிர்பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த வீட்டில் வந்து அது எல்லாமே நல்லாவே இருக்குது. இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கு வந்து SSல வந்து 2 கலரில் உட்டன் டோர் வந்து போட்டிருக்காங்க ரெடிமேடில். இந்த ரூம் வந்து நான் பேச்சுக்கு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன், ரொம்பவே அழகாக வந்து இருந்தது. எனக்கு இதை பார்த்ததுமே டக்குன்னு வந்து ஸ்டார் ஹோட்டல் இருக்க ரூம் மாதிரி ஃபால் சீலிங்கை நல்லா வால் வரைக்கும் வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. அதிலே டிவிக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது, டிவி வைக்கிறதுக்கு. மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்க ஃபால் சீலிங் தான் இந்த ரூமோட ஹைலைட்னே சொல்லலாம். அது இந்த வாலில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு அங்கே போட்டிருக்க மாதிரி 4x2 தான் போட்டிருக்காங்க. வெளிச்சத்துக்காக 2 டோர் வச்ச விண்டோவும் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்ட்டுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. எல்லாமே வந்து இவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க கபோர்ட் ஒர்க் பண்ணி. இது இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூம். இந்த வாஷ்ரூமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக 5 சைஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து PVCயில் வந்து டோர் வந்து போட்டிருக்காங்க. டைல்ஸ் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இப்போத்த ட்ரெண்ட் படி 4x2 வெட்டிஃபை டைல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கும் ஃப்ளோரிங்க்கு 2x2ல ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆக்குபை பண்ணுறதுக்கு 1 or 2 days முன்னாடி மாட்டி கொடுத்துருவாங்க. ஏன்னா யாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தலாம். கிட்ஸ் பெட்ரூம் போகிற வழியில் கூட இவங்க அழகாக ஒரு சின்ன ஒரு ஃபால் சீலிங் கொடுத்து ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஒரு டெக்கர் லைட்டுமே வந்து போட்டிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 10ங்கிற சைஸில் அட்டாச்டு வாஷ்ரூமோடு கொடுத்துருக்காங்க.
ஒரு கார்னரில் வந்து அழகாக டெக்கருக்காக ஒரு சின்ன செட்டப் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாஷ்ரூமோட சைஸு உங்களுக்கு 4க்கு 6ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ்ரூமுக்கு கிரே அண்ட் ஒயிட் கலரில் வந்து தீம் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து லீவ்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவுட் சைடு இருக்க வாஷ்ரூம். இது நம்ம பார்க்கிங் பார்க்கும்போதே வந்து பார்த்துருப்போம். அங்கே ஒரு டேப்பு, வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி வாட்டர் சம்பும் இந்த இடத்துல தான் இருக்குது. எல்லாமே வந்து வாஸ்துப்படி தான் இருக்குது. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு இங்கே திங்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்க அழகாக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து யூபிஎஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன். இவங்க இந்த வீட்டில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. க்கு போயிட்டு இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2.25 சென்ட்டில் 1170 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 51 lakhs வந்து கோட் பண்ணுறாங்க. இதுலேருந்து நம்ம வந்து ஸ்லைட்டாக வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஓனர்கிட்ட தான் நீங்கள் வந்து பேச போகிறீங்க. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கீழே வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோலையும் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.